வணக்கம் தமிழ் உறவுகளே. அதாவது எங்கேயோ நடந்த ட்ரெயின் விபத்தை நியூஸில் போட்டு அதை அந்த வீடியோவை வைரல் ஆக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நடந்த சம்பவம்லாம் உண்மை தான், நான் இல்லைன்னுலாம் சொல்ல மாட்டேன். ஆனால் அதே ஏன் தமிழ்நாட்டில் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை நடந்தால், பெரிய லெவலில் நடந்தாலும் ஏன் அதை ஒரு பெரிய பொருட்டாகவே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்கன்னு ஒன்றுமே விளங்க மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. ஆனால் அந்த ட்ரெயின் விபத்தில் கிட்டத்தட்ட 20 பேர்த்துக்கு மேலே 30 பேர்த்துக்கு மேலே இறந்தான்னு சொல்லி கேள்விப்பட்டேன். இருந்தாலும் ஒரு மனசுக்கு ஒரு சங்கடமான செய்தி தான். எப்படி அந்த ஆக்சிடெண்ட் ஆச்சு அப்புடின்னு நம்மளால் கணிக்கவும் முடியல, புரிஞ்சுக்க முடியல. அது ஒரு டெமோ வீடியோ கூட அதில் நம்ம அனிமேஷன் பண்ணி ஒரு வீடியோ கூட போட்டிருந்தாங்க. அதை பார்த்தா கூட ஒன்று புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு இருக்குது. அது எப்படி பார்த்தீங்களா, அந்த ட்ரெயின் போய் இன்னொரு ட்ரெயின் அடியில் பின்னாடி குத்துன மாரிக்கு அந்த ட்ராக்கு, அந்த ஒரு ட்ரக்கு மட்டும் அப்படியே டாப்பில் தூக்குன மாரிக்கு இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க. நம்ம இப்போ இதில் ட்ராவல் பண்ணுறோம்னு நமக்கு தெரியல. எதில் இருந்தாலும் நம்ம கவனத்தோடு இருக்கணும். அதுக்கு மேலே கடவுள் உள்ள செயல் தான். நம்ம உயிர் நம்மக்கிட்ட இல்லை. பாதுகாப்பாக இருங்க.